வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷல் கோயில் இட்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆலையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். கோயில் இட்லி செய்ய ஃபஸ்ட்டு இட்லி அரிசியை ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் பாருங்கள், நான் 4 டம்ளர் இட்லி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். 4 டம்ளர் இட்லி அரிசி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 4 இல்லை 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும் தண்ணியில். பாருங்கள், ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் இட்லி அரிசி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து, வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது இது ஒரு 4 to 5 hours நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் மாவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் போட்டு. ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் மாவு. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் கரகரப்பாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாவை. பாருங்கள், ஃபுல் மாவும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நான் கை போட்டு தான் கலப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மாவு நல்லா இட்லியும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ஏன்னா ஹேர் பபிள்ஸ்லாம் இருக்கும், அதுக்கோசம் நீங்கள் கை போட்டு கலக்கும் போது அந்த காற்று நல்லா உள்ளே போய் மாவு நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இட்லியும் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது இது ஒரு 10 to 12 hours நல்லா புளிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு. நீங்கள் காலையில் செய்கிறதுண்டா நைட்டே செஞ்சு வச்சுடுங்க. பாருங்கள், மாவு பொங்கி வந்திருக்கு நல்லா. இப்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான். ஒரு கப் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் மாவில். வெறும் ஹீட் பண்ணாத எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம், நீங்கள் மிளகு வேணால் கொஞ்சம் இடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் முழு மிளகா. பாருங்கள், கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதோட சுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், பவுடர் ஆயிடுச்சு நல்லா. இப்போது மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுக்கு பவுடரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது எங்கள் ஊர் கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலான இட்லி, கோயில் இட்லி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது சொல்லி. இதுக்கு சைட் டிஷ் வந்து புதினா சட்னி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் புதினா சட்னியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது மாவை கலந்து ஒரு 1/2 hour வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம புதினா சட்னி ரெடி செஞ்சுக்கலாம். கடாயில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இட்லிக்கு புதினா சட்னி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் புதினா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி, பச்சை மிளகாய், புளி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாருங்கள், டம்ளர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டம்ளரில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் டம்ளர் ஃபுல்லாக. இப்போது இந்த இட்லி மாவை டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக போடாதீங்க, கொஞ்சம் முக்கால் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இட்லி நல்லா உப்பி வரும், அதுக்கோசம்தான். பாருங்கள், நான் ஃபுல் டம்ளர்லேயும் ஆட் பண்ணிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ப்ளைன் மாவு தான். இப்போது சட்னி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 மூடி. இப்போது இந்த புதினா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தாளிச்சிக்கலாம் சட்னியை. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், அதே பேனில் தான். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சட்னி ரெடி, புதினா சட்னி. இந்த இட்லி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இட்லி வேகணும், அதுக்கோசம்தான். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் 15 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி விட்டு பாருங்கள், மாவு இல்லைன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கோயில் இட்லி. இது ஒரு 10 minutes ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனா தான் இட்லி நல்லா வரும். எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இட்லியை எடுங்க. பாருங்கள், வந்துச்சு இட்லி. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. பாருங்கள்,
இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு புதினா சட்னி, மிளகாய் பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.